இந்தியாவில் சமீபத்தில் எம்பிபிஎஸ் இடங்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சுட்டு வரதுனால மருத்துவ தரம் குறைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அக்டோபர் 2025 மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள் புதுசாக உருவாக்கப்பட்டு மொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் 1,37,600 உயர்ந்திருக்கு. இதனால் பிரபலமில்லாத மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கிற மருத்துவ பட்டம் மதிப்பிழந்து போகுது. பல கார்ப்பரேட் மருத்துவமனைகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க சில தனியார் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களை வேலைக்கு எடுக்கிறத முற்றிலுமாக தவிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 5,000க்கும் மேற்பட்ட புதிய டாக்டர்கள் பட்டம் பெறுறாங்க. WHO சொல்கிற 1000 மக்களுக்கு ஒரு டாக்டருங்கிற விகிதம் தமிழ்நாட்டில் 1000க்கு 4 டாக்டருங்கிற விகிதத்தில் அதிகமாக போயிடுச்சு. இதனால் வேலைவாய்ப்பு குறைஞ்சி போயிடுச்சு. பல புதிய டாக்டர்கள் உணவு டெலிவரி, ஊலா ஓபரில் கார் ஓட்டுற வேலைகளுக்கெல்லாம் போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அதிக மருத்துவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வட மாநிலங்களில் மருத்துவர்களுடைய பற்றாக்குறை இருந்துட்டு தான் இருக்குது. அமெரிக்காவில் 1,00,000க்கும் மேற்பட்ட டாக்டர்களுக்கு பற்றாக்குறை இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற மருத்துவர்களை அங்கே அனுப்பலாம் அப்படின்னும், வீடுகளுக்கு போய் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்கிற முறையெல்லாம் கொண்டு வரலான்னு பல தீர்வுகள் சொல்லப்படுது. பல டாக்டர்கள் இருக்கிறதுனால அவங்க குறைந்த நோயாளிகளே பார்க்குற சூழல் இருக்கும். அதனால் அவங்களுடைய திறன் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. எண்ணிக்கை அதிகமாக்கணும், ஆனால் தரத்தையும் வேலை வாய்ப்பையும் உறுதி செய்ய தவறிட்டோம்.